யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம் வரை நாம் பார்த்துக்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே 15 வசனங்களை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். இந்த நாளிலே 16வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். கூடி சீக்கிரமே இந்த அதிகாரம் முடிவடையும். 16வது வசனத்தை இணைந்து நாம் அனைவரும் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. யாக்கோபு இந்த பகுதியில் என்ன கூறி வந்தார் என்றால் 14 முதல் 16 வரை, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அந்த வியாதி பாவத்தினால் வந்ததாக இருக்குமேயானால் சபை மூப்பரை வரவழைத்து ஜெபித்து என்னை பூச கடவன். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ஒரு ஆலோசனை சொன்னார். 16வது வசனத்தில் அவர் என்ன கூறுகிறார் என்றால் அதனுடைய தொடர்ச்சி. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அப்ப சொஸ்தமடையும்படிக்கு என்று சொல்லும் போது சரீர பிரகாரமான சொஸ்தமும் உண்டு, குணமாகுதல். சொஸ்தமடைதல் என்றால் குணமாகுதல். அப்ப சரீர பிரகாரமாகவும் வியாதி வரலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரலாம். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது, கொடூரமான பாவத்தை செய்யும் போது நிச்சயமாக தேவன் அவனை வாதிப்பார், சிட்சிப்பார், அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று. அதே வேளையில அந்த பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு மனம் திரும்ப அந்த மனிதன் கடமைப்பட்டிருக்கும் போது இந்த பாவம், இந்த வியாதி எதனால் வந்தது, எந்த பாவத்தினால் வந்தது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரே சபையில் இருக்கக்கூடிய நாம் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் இருப்போமானால் அதனாலும் பிரச்சனை வரும். மன்னியாமல் இருப்பதினாலும் பிரச்சனை வரும். ஆனபடியால் யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், உன்னுடைய வியாதிக்கு, உன்னுடைய சமாதான குறைவுக்கு நீ மன்னியாமல் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். நாம் ஒருவரை மன்னியாமல் இருக்கும்போது அங்க என்ன நடைபெறுகிறது என்றால், நமக்கு அவங்க மேல கோபம் வர வர அவன் தூங்கிடுவான், நம்ம தூங்க முடியாது. நமக்கு வெறி வரும், கோபம் வரும். விட்டுட்டேன் மேடா, ஒன்றும் பண்ணாம விட்டுட்டேன் மேடா, இல்லையா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாக மன்னிக்கும் போது நமக்கே ஒரு சமாதானம் வரும், நமக்கு ஒரு சந்தோஷம் வரும், இல்லையா? இப்ப மற்றவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது நமக்கு வலிக்கத்தான் செய்கிறது. அதே வேளையில அவர்கள் நம்மை வேதனைப்படுத்தும் போது அவர்களை நாம் திருப்பி வேதனைப்படுத்தாமல் திரும்ப வந்தா நமக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். அவன் என்னை கேவலமா திட்டான், என்னை வேதனைப்படுத்திட்டான், ஆனா நான் அவனை வேதனைப்படுத்தல, இல்லையா? அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நான் நல்லா இருக்கிறேன், என்னுடைய வாயினால் அவனை வேதனைப்படுத்தவில்லையே, ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். அப்போ மன்னித்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேதத்தில் பல இடங்களில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறார். தேவன் நமக்கு மன்னித்திருக்கிறபடினாலே நாம் ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் என்ன செய்ய வேண்டும்? அதை அறிக்கை செய்து ஒருவருக்காக ஒருவர் மன்னிக்கணும். மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும். அப்போது நீங்கள் சொஸ்தமடைவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரம் நம்மளால ஜெபிக்க முடியவில்லையா, வேதத்தை வாசிக்க முடியவில்லையா, சரியாக ஆராதிக்க முடியவில்லையா, நாம யாரையாவது மன்னியாமல் இருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். யாரோடாவது நமக்கு வைராக்கியம் இருக்கிறதா நம்ம சிந்தித்து பார்க்கணும். சிந்தித்து பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்தி கொண்டால், ஒருவரோடு ஒருவர் பேசி அதை சரிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நாம சுஸ்தமடைவோம். இன்னைக்கு எல்லா சபைகளிலும் பிரச்சனை இருக்கு, எல்லா சபைகள்லையும் போராட்டம் இருக்கு, இல்லையா? அதில் நியாயமான போராட்டமும் உண்டு, அநியாயமான போராட்டமும் உண்டு. அப்ப இந்த மன்னிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய இரு வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். செலுத்த சரி.
இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் ஒரு ஆழமான ஒரு உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம். நீ பலிபீடத்துல காணிக்கையை செலுத்தி வரும்போது உன் சகோதரனுக்கு உன்னோட குறை உண்டென்று நீ கண்டால் நீ என்ன செய்யணும்? உன் சகோதரன் உன் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு தெரிந்தா நீ போய் முன்பு அவனோடு கூட ஒப்புரவாகாமல் உன் காணிக்கையை கொண்டு வந்தால் உன் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நீ ஒப்புரவாகாமல் அப்பரசத்திலே பங்கெடுத்தால் அது செல்லுபடியாகாது, தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ அப்படி தொடர்ந்து செய்தால் உனக்கு வியாதி வருவதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால், உன் சகோதரனுக்கு உன்னோட குறை உண்டானால், எனக்கு என் சகோதரன் மேல இல்ல, என் சகோதரனுக்கு என் மேல ஒரு குறை இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். நான் என்ன செய்யணும்? அந்த சகோதரனிடத்துல போய் ஒப்புரவாக. தமிழகத்துல அருமையான ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்து வந்தார். அந்த காலத்துல உபதேசி என்று சொல்வார்கள். அந்த உபதேசியார் இருக்கிற சபையில ஒரு நபர் பிரச்சனை பண்றார். பிரச்சனை செய்து அவர் சபைக்கு வரவில்லை. அப்ப இந்த ஊழியக்காரர் என்ன செய்தார் என்றால், கேட்டார், எங்க அந்த பிரதரை காணோம், அவர் இன்னைக்கு வரல, சபைக்கு வரல, உங்க மேல கோபமா இருக்காரு, சபை மேல கோபமா இருக்காரு. இன்னைக்கு திருவிருந்தாச்சே. சிஎஸ்ஐ போன்ற சபைகள்ல மாதத்துக்கு ஒரு முறை தான் திருவிருந்து, சில சபைகள்ல 2 மாதத்துக்கு ஒரு முறை. நம்ம சபையில நம்ம வாரந்தோறும் அப்பம் விட்டு ஆராதிக்கிறோம், கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த உபதேசியார் என்ன செய்தார் என்றால், அந்த சகோதரனுக்கு என் மேல குறை இருக்கிறபடினால அவர் சபைக்கு வரவில்லை. சரி, நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு போனார். அப்போ அவர் நல்லா இந்த வீணை மாதிரி ஒன்று இருக்கு, அது நல்லா வாசிக்கக்கூடியவர், அதை எடுத்துட்டு போனார். அந்த சகோதரர் வீட்டு முன்னால போய் நின்று அவரை கூப்பிடல, ஒரு பாடல் பாடினார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, கீர்த்தனை பாடல். அந்த பாட்டை பாடின உடனே உள்ள அமர்ந்திருந்த அந்த கோபம் கொண்ட சகோதரர் என்ன செய்தாரு? அப்படியே அழுகையோட கண்ணீரோட எழும்பி அவர் கூடவே வந்தார். என்னை மன்னித்திருங்க ஐயா அப்படின்னு வந்து திருவிருந்துல பங்கெடுத்தார். இதுதான் கிறிஸ்தவம். அப்போ ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:35. நீங்களும் அவனவன் தன் தன் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றால், அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்களும் உங்கள் சகோதரருடைய குறைகளை குற்றங்களை நீ எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாய் மன்னிக்கணும். இப்ப எபேசியருக்கு வருவோம். அப்படியே எபேசியருக்கு வருவோம். 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம். சீக்கிரம் எடுக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கலாம். பக்கம் 267. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. கீழே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார். தேவன் உங்களை என்னை எப்படி மன்னித்தாரு? கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை தந்து நீங்களும் நானும் செய்த பாவத்தை அக்கிரமத்தை அவர் மேல விழச் செய்து கல்வாரி சிலுவையிலே அவரை தொங்கச் செய்து நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார். நம்மை மன்னிப்பதற்காக பிதாவாகிய தேவன் தமது குமாரனவே கொடுத்திருக்கிறார். தவறு செய்தது நாம, நல்லா கவனிக்கணும். பாவம் செய்தது யாரு? நாம தான் பாவம் செய்திருக்கிறோம். பாவம் செய்த நம்மை மன்னிப்பதற்காக பாவமற்ற குமாரனை கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தார்.
அதுதான் தேவனுடைய மன்னிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய அன்பு. நாம செய்வோமா? ஒருவன் குற்றம் செய்தால் அவனை குற்றத்திலிருந்து விடுதலையாக்க நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய பணத்தை கொடுப்போமா? ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். முடிந்த அளவுக்கு நம்ம அவங்களை எதிர்ப்போம், எதிர்த்து போராடுவோம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? நீங்களும் நானும் பாவம் செய்திருக்கும் போது அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து அந்த பாவங்களை மன்னித்தார். இதுதான் தேவனுடைய அன்பு. அப்ப யாக்கோபு அதைத்தான் இங்க கூறுகிறார். உங்களில் ஒருவரோடு ஒருவர் உங்களுக்கு வழக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆனா இந்த மன்னிக்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நல்லா கவனிக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். மன்னிப்பு தேவை என்று சொல்லும் போது யாரை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதிலையும் கவனமா இருக்கணும். மன்னிப்பது நிச்சயமாக மன்னிக்கணும், அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும். இல்லையா? இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? 7-70 முறை நீ என்ன செய்யணும்? மன்னிக்கணும். வாழ்நாள் முழுவதும் தவறு செய்கிறானா நீ மன்னித்து கொண்டே இரு, மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இரு. ஏனென்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கமா? நொடிக்கு நொடி, வினாடிக்கு வினாடி பாவம் நம்ம வாழ்க்கையில வரத்தான் செய்யுது. பாவம் இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? பொய்யர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் இருக்கு. அப்ப ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்கள் இருக்கத்தான் செய்யுது, பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யுது. தேவன் உடனே கொண்டு போட்டுறாங்க. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் சரி கட்டாமல் இருக்கிறார் என்று 103ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்யாம அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிறார். அப்ப தேவன் உங்களை என்னையும் தொடர்ந்து மன்னிக்கும் போது நீங்களும் நானும் நம்முடைய சகோதர சகோதரிகளை தொடர்ந்து மன்னித்து தான் ஆகணும். ஆனா ஒண்ணு, என்ன ஒண்ணு? மன்னிப்பு நிச்சயம் கொடுக்கணும். மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நாம் எந்த ஒரு நபர் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறாரோ அவரிடத்துல கவனமா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சென்னையில் ஊழியம் செய்து கொண்டு வந்த போது அப்பரசம் எடுத்து கொடுக்கும்போது ஒரு சகோதரர் கேரளாவை சேர்ந்தவர், அவர் என்ன செய்வார்னா, ஒருவர் வந்து அப்பரசம் எடுத்து கொடுப்பாரு. அது எல்லார்கிட்டையும் போய் திரும்ப வரும்போது இந்த சகோதரன் 70 வயசு 72 வயசு அப்பயே அவருக்கு பெரிய வசதி உள்ளவர். அவர் இந்த அப்பத்துக்கான அந்த பாத்திரத்தையும் ரசத்துக்கான பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து வைப்பார். அதை அவர் அதை ஊழியமாக நினச்சிக்கிட்டார். ஒரு வாரம் அப்படி அப்பரசம் கொடுக்கும்போது நான் என்ன செய்தேன், என்ன யோசித்தேன்னு தெரியலை. என் பக்கத்தில் இருக்கிறவர் ரசத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு என்கிட்ட அந்த பாத்திரத்தை கொடுத்துட்டார். நான் அதை வாங்கிட்டேன், வாங்கி கொண்டு வந்து டேபிளில் வச்சேன். அவ்வளோதான். எல்லா வாரமும் வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த சகோதரர் என் அப்பா வயசு அப்பா இருக்கு. பின்னால் நின்று என்னைய பார்த்து அப்படின்னாரு, இப்படின்னாரு. கேரளாவை பொறுத்த மட்டும் விரலை இப்படி 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 காட்டுறது, இப்படி காட்டி பேசுறதெல்லாம் ரொம்ப அவமானமாக நினைப்பாங்க, அடிக்கடி வந்துடும். என்னைய பார்த்து அப்படின்னாரு. சொன்ன உடனே எனக்கு சுருள் நேரிடுச்சு. என்னடாவன் இத்தனை பேர் முன்னாலே என்னை கை நீட்டி கூப்பிட்றான், ஒரு கை பார்த்துருவோமா? வயசான ஆள், ரெண்டாவது சபை, கர்த்தருடைய சபையில் இருக்கமே, கொஞ்சம் அடக்கிட்டேன். பக்கத்தில் போனேன், யாரை கேட்டு வாங்கி வச்சேன் அப்படின்னாரு. இது பெரிய தவறாக எனக்கு தெரியலை பிரதர்னே. ஆராதனை முடிந்தது. ஆராதனை முடிந்த உடனே எல்லாரும் முன்னிலையிலேயே நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். பிரதர், நான் செய்தது உங்களை வேதனைப்படுத்தியிருந்தா என்னைய மன்னித்துக்குவாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்பயே சொன்னேன். சபை முடிந்த வீட்டுக்கு போயிட்டு சபையார் எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? அவர் தானே உங்களை அசிங்கப்படுத்தினாரு, கேவலப்படுத்தினாரு, நீங்கள் பெரிய தவறு செய்யலையே, அப்புறம் நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? நான் சொன்னேன், எனக்கு அவர் தேவை, அவர் என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரனை நான் ஆதாயப்படுத்தணும். அவர் மேலேயே தவறு இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்க தயார். மன்னிப்பு கேட்டேன். ஒரு 3 மாதம் ஆனது. இந்த 3 மாதம் அவர் என்கிட்ட பேசலை. வடபழனி, சென்னை வடபழனியில் எல்லாரும் பெரிய ஒரு ஹோட்டலில் வைத்து ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு நானும் போயிருந்தேன். இவர் வந்தார். மாலை வேளையில் ஒரு 7-7 இருக்கும். சோழமன் இவ்வளோ வந்தேன் அப்படின்னாரு.
இங்கே வா அப்படின்னாரு. நான் நினச்சேன் ஏதோ வில்லங்கம் பண்ண போகிறார் போல, பார்ப்போம் அப்படின்னு போனேன். என் தோளில் கை போட்டு தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டு போனார். தனியாக ஒரு இடத்துல கூட்டு போய் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்டேன், என்ன பிரதர், எதுவும் பிரச்சனையா, ஏன் இப்படி அழுகிறீங்க? இல்லை, அன்னைக்கு நான் சபையில் செய்தது தப்பு. அன்றைக்கு இருந்து இன்னைக்கு வர அந்த 3 மாசமா என்னால் தூங்க முடியல. நீ என் மகன் வயசு, ஏற்கனவே நீ கஷ்டத்தில் இருக்கிற, உன்னை போய் அத்தனை பேர் முன்னால் நான் அவமானப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை, ஒருபோதும் இல்லை, நான் அப்பயே மறந்துட்டேன். நான் உங்களை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் மறந்துட்டேன். நீங்கள் தவறு செய்யதாவே நான் என்னடா பிரதர்னேன். உனக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளு, நான் செய்கிறேன். அப்படிப்பட்டவர்களை மன்னிக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மன்னிப்புக்கு பாத்திரவான்கள். இதே போல பலரிடத்துல நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். தவறு செய்தது அவர்கள், நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஏனென்றால் வேத வசனம் சொல்லுது, வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனா சில பேர் என்ன பண்ணிட்டான்னா, இவர் பயந்து வந்து மன்னிப்பு கேட்கிறாரு, ஏதோ நோக்கத்துக்காக மன்னிப்பு கேட்கிறாருன்னு மறுபடியும் எனக்கு எதிராக வர ஆரம்பிச்சிட்டான். அப்படிப்பட்டவரிடத்துல கவனமா இருக்கணும். அப்போ மன்னிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதே வேளையில ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தேடி சென்று மன்னிப்பு கேட்டு நம்ம செய்யலாம், நல்லதுதான். ஆண்டவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, புறாக்களை போல கபடற்றவர்களா இருக்கணும், அதே போல சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களாக இருக்கணும். மன்னிப்பு யாரிடம் கேட்கிறோம், எப்படி கேட்கிறோம், ரொம்ப கவனமா இருக்கணும். 2 நண்பர்கள், இந்த 2 நண்பர்கள் வந்து ரொம்ப இணைபிரியாத நண்பர்கள். 2 பேரும் விறகு வெட்ட போவான். விறகு வெட்டி தான் வாழ்க்கை நடந்த சம்பவம். 2 பேரும் இப்படி இணைபிரியாத நண்பர்களாக இருந்து ஒரு முறை 2 பேத்துக்குள்ள பயங்கரமான சண்டை வந்தவுடனே 2 பேரும் பிரிந்து விட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒருத்தன் வந்து சொன்னான், நண்பா, நான் உன்னை மன்னிக்கிறேன், நம்ம மறுபடியும் நண்பர்களாக இருக்கணும், மறுபடியும் ஒரே மாதிரி விறகு வெட்டுற வேலை செய்யணும், ஒன்னா தான் இருக்கணும்னு சொன்னான். இவர் அதை நம்பிட்டார். அடடா, என் நண்பன் வந்து என்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிறார், நம்பிட்டார். மறுபடியும் விறகு வெட்ட போறாங்க. விறகு வெட்ட போனா இவர் மட்டும் ஒருத்தர் திரும்ப வராரு, ஒருத்தர் வரல. எல்லாம் தேடி பார்க்குறாங்க. விறகு வெட்ட போன இடத்துக்கு தேடி போய் பார்க்கும்போது அவர் பணமா கிடக்கிறார். இந்த மன்னிப்பு கேட்ட நண்பன் என்ன செய்தான், எதற்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறான் என்றால், ஏமாற்றி இவனை கொண்டு போய் காட்டுக்குள்ள கொலை செய்வதற்கு. ஆனபடினால மன்னிப்பு நாம் ஒருவர் கொடுக்கிறோம் என்றால், அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற மனிதனும் உண்மையா நம்மளை நேசிக்கணும், உண்மையா நம்மளை ஏற்றுக்கொள்ளணும். நாம மன்னிப்பு கேட்கும் போது மனதில் வைத்துக்கொண்டு நம்மோடு விட பழகி நம்மளை பழி வாங்குகிறவர்களும் இருக்கிறார்கள், நமக்கு மறுபடியும் விரோதமாக செயல்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். சபையில இருப்பாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப யாக்கோபு என்ன கூறுகிறார் என்றால், நீ சொஸ்தமடையும்படிக்கு ஒருவருடைய குற்றங்களை ஒருவருடன் அறிக்கையிட்டு என்ன செய்யணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள். அடுத்து என்ன கூறுகிறார், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அந்த வசனத்துக்கு வருவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மன்னிக்கணும், கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா. நீங்க மன்னிக்கிறதுக்காக மறுபடியும் அந்த நபரை கூட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பாடு போடணும் இல்லை, அவர் கூட தோல்ல கை போட்டு நடக்கணும்னு இல்லை, அதுக்கு அவசியம் இல்லை. மறுபடியும் அவரை என் கூடயே நான் வைத்துக்கிறேன், அதுக்கும் அவசியம் இல்லை. மன்னிப்பு என்பது நாம கொடுக்கணும். அதே வேளையில ஜாக்கிரதையாக இராவிட்டால் மறுபடியும் அந்த நபரால் நமக்கு ஆபத்து வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்காது. இந்த காலத்துல யாரை நம்புவது சொல்லவே முடியவே முடியாது. இப்படி ஏமாத்தி கூட்டு போய் கொலை பண்றான் நிறைய பேர். நம்மளை நேசிக்கிற மாதிரி நேசித்து நம்முடைய சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுற விசுவாசியும் இருக்கான். உடன் ஊழியனுக்கு துரோகம் பண்ணி உடன் ஊழியனுடைய சாப்பாட்டுல மண்ணள்ளி போடுற ஊழியக்காரனும் இருக்கான். விசுவாசிகளை விட இன்னைக்கு அதிகமாக அக்கிரமம் பண்றது யாரு? ஊழியக்காரன். மறந்துடக்கூடாது, ஊழியக்காரன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ற ஊழியக்காரன் தான் இன்னைக்கு நிறைய அக்கிரமம். அடுத்தவனை பழி வாங்குறதுல, அடுத்தவன் சாப்பாட்டில் மண்ணள்ளி போடுறதுல இல்லையா? அது கேரள மாநிலத்துல எல்லாம் நிறைய நடக்குது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறை ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கு. நல்லா சந்தோஷமா பேசும், ஸ்தோத்திரம் பிரதர், உடன் ஊழியர்னு. உடன் ஊழியரே வேட்டு வச்சிருவாரு.
ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ யாக்கோபு இங்க என்ன கூறுகிறார்கள்? ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். கர்த்தாவே, நாங்க இருவரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடும் இருந்தோம், ஒருவரை ஒருவர் மன்னியாமல் இருந்தோம், இப்போது ஒருவரை ஒருவர் மன்னிக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுக்குள் இருக்கக்கூடிய வியாதியை நீர் மாற்றும், எங்களுடைய பலவீனங்களை மாற்றும். எங்களுடைய பலவீனங்களுக்கு காரணம் மன்னியாத குணம்தான். இப்போது நாங்கள் மன்னிக்கிறோம். தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். தேவனிடத்தில் அறிக்கை செய்யும் போது அங்க என்ன நடைபெறுகிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீங்களும் நான் நீதிமான்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தமானது உங்களை என்னை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. நீங்களும் நானும் ஊக்கமாக ஜெபிக்கும் போது அதுக்கு பதில் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. தேவன் என்ன செய்வாரு? நிச்சயமா பதில் தருவார், நிச்சயம் விடுதலை தருவார், நிச்சயம் அற்புதம் செய்வார், நிச்சயம் அடையாளம் செய்வார். ஆனால் ஊக்கமான ஜெபம், ஊக்கமான ஜெபம்னா என்ன, எப்படி சொல்லலாம்னா உண்மையான ஜெபம். உண்மையாகவே ஜெபிக்க, சகோதரனை மன்னித்துட்டேன், நீர் என்னை மன்னியும், எங்கள் இருவருக்கு நடுவே இருக்கிற பகையை மன்னித்து எங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்கி போயிட்டோம், ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல, ஆராதிக்க முடியல, எங்களை மன்னியும் கர்த்தாவே, எங்களை குணமாக்கும் என்று கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை மன்னிப்பார். நம்முடைய ஊக்கமான ஜெபத்திற்கு நிச்சயமாக பலன் அளிப்பார். அடுத்த வாரத்துல அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்போது நாம் ஜெபிக்கலாம்.